இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் நான் வந்து பூரி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் கோதுமை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாவில் கருப்பு கொண்ட கடலையும் கோதுமையும் அரைச்சி காய போட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவு இது. நல்ல எண்ணெய், உப்பு. இப்போ பூரி எப்படி போடலான்னு போவோமா? 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். உள்ள கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 25 கிராம் எண்ணெயை ஊற்றணும். ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கணும். மாவு பார்த்திங்களா, நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சுக்கணும். இப்போ வந்து அதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் 2 எண்ணெயில் எதையும் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி பிணையிறனால பார்த்திங்களா கையில் ஒட்டலை பாருங்கள், இல்லாட்டி கையில் பிசு பிசுன்னு ஒட்டிடும். இது நல்லா பிணைஞ்சிட்டேன். இதை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு அடி அடிச்சுக்கணும். இப்போ பார்த்திங்களா நல்லா பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சாலும் இழுத்தன்னப்படி ஜவ்வு மாதிரி வருதில்ல, அதுக்கு தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லெண்ணெயை அதை கட்டையில் அப்படி ஊற்றிக்கிட்டு இதுலேயும் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், அடிக்கணும் பாருங்கள். இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிக்கணும். அப்போ அடித்தா பார்த்தீங்களா பிச்ச உடனே வந்துடுது பாருங்கள். பாருங்கள் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஜவ்வு மாதிரி வராது. இப்போ பூரி பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேய்க்க போகிறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாவை மேலே தூவி விட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இல்லை அப்படி தொட்டணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ உருட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணும், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவை என்ன பண்ணும், இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு பொடியிலையும் இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இப்படி தேய்ச்சிங்கனாக்கா நல்லா வந்துடும். எண்ணெய் குடிக்காது, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பூரி போட போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். கடலை எண்ணெய், எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, போடுறேன். அதை பூரியில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். குருமாவுக்கும் பூரிக்கும் எப்படி இருக்குன்ட்டு இதை கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்க்குறவா? ஆஹா, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா அடிச்சுடுறோம்ல, சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த குருமாவுக்கும் இந்த பூரிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். எந்த பொருள் செஞ்சாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல அது ஒரு தனி சுவை, தனி ருசி இருக்கும். 5 விரலால் செஞ்சு பார்க்கணும். 10 விரலால் நம்ம செய்கிறோம், 5 விரலால் அள்ளி சாப்பிட்றோம். அதில் ஒரு தனி ருசியே ஒரு ருசி தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து சமையலில் பூரி எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.